என்ன காரணம் என்றால் இது ஒரு நீண்ட கால பழுது. அதாவது 1996 95 விட 96 என்று சொல்ல வேண்டும். 95 அக்டோபர் 31 யாழ் குடாவை, அதாவது வலிகாம பகுதியை விட்டு மக்கள் முற்றாக வெளியேறினார்கள். அதற்கு பின்னர் வடமராட்சியை இராணுவம் மீண்டும் கைப்பற்றிய போது, 96 ஜனவரி கைப்பற்றிய போதுதான் வலிகாமத்தினுடைய மக்கள் வலிகாமத்தில் இருந்து வடமராட்சி நோக்கி இடம்பெயர்ந்த, வடமராட்சிக்கும் தென்மராட்சிக்கும் இடம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் அங்கே போனார்கள். அதற்கு பிறகுதான் இந்த படுகொலைகள் நிகழ்ந்தன. அதாவது 96, 97, 98 காலப்பகுதிதான் இந்த முக்கியமான அந்த படுகொலைகள் உக்கிரமாக நடந்த காலப்பகுதி. அப்ப அந்த காலப்பகுதிக்கும் இன்றைக்குமான இடைவெளி நீண்டு விட்டது. 30 வருடங்கள் என்றால் ஒரு தாய் 40 வயதில இருந்த தன் மகனை காணாமல் அல்லது பறிகொடுத்த தாய் 40 வயதில இருந்திருந்தால் இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு உயிரோடு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் மிக குறைவு. 70 வயதை தாண்டி இருப்பவர்களுடைய தொகை மிக குறைவாயிருக்கும். அப்படித்தான் நிலைமை இருக்கிறது. ஆகவே இங்க இந்த முறைப்பாட்டாளர்கள் வருவது என்பது குறைவாக இருக்கும். சகோதரர்கள் தான் வர வேண்டும். சில வேளைகளில் இந்த சகோதரர்கள் யாரும் அங்க ஊர்லயே இருக்க மாட்டார்கள், எல்லாரும் வெளிநாடுகளுக்கு வந்திருப்பார்கள். ஆகவே இவ்வாறான, அதாவது இந்த முறைப்பாட்டாளர்கள் முறைப்பாட்டுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் யாழ்குடாவை பொறுத்தவரை குறைவாக இருக்கிறது. இது ரெண்டும் தான். ஒன்று, இறந்து விட்டார்கள் பெற்றோர்கள், அல்லது பெற்றோர்கள் உறுத்தோடு இறந்திருப்பார்கள். அப்படி இல்லாட்டி அவர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்கள். ஆகவே இந்த ரெண்டு பகுதிகளும் அவர்கள் இல்லாமல் யாழ்குடாவில் இல்லாத போது அவர்கள் இந்த முறைப்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அரிதாகவே இருக்கிறது. ஆனாலும் இன்றைய நிலைமையில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய காணாமல் போன அல்லது இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை நிச்சயமாக பதிவு செய்யணும். எங்கேயோ ஒரு முக்கிய ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மையத்துல, தமிழர்களுக்கான ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மையத்துல பதிவு செய்ய வேண்டும். அதற்கான ஒரு ஒழுங்குபடுத்தலை நாங்கள் செய்தால்தான், இந்த அதாவது ஒரு டேட்டா பேஸுக்கு கொண்டு வந்தால்தான் தமிழ் மக்களால் இந்த காணாமல் போனோர் விவரங்களை முழுமையாக சொல்ல முடியும். இப்போது காணாமல் போன விவரங்கள் முழுமையாக இருக்கிறது என்றால் அதுவே சந்தேகம். குறிப்பிட்ட அளவு இருக்கிறது தான், ஆனாலும் சந்தேகம். காணாமல் போனோர் அமைப்புகள் குறிப்பிட்ட அளவு டேட்டாஸை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அவர்களிடம் எதுவுமே இல்லை. ஆக அரசியல் கட்சிகள்ல இந்த காரியாலயங்களே வெறும் அறைகளாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையில பார்த்தால் நாங்கள், அதாவது காணாமல் போனோர் விவரங்களை சேகரிப்பதும் அதை ஒழுங்குபடுத்தி சேமித்து வைப்பதற்குமான ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அதனாலேதான் கடந்த வாரம் ஒரு கட்டுரையில எழுதியிருந்தேன். அதாவது ஜூரிஸ் டயரி போன்று தமிழ் டயரி ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று. அவ்வாறு உருவாக்கினால் தான் எங்களுடைய பதிவுகளை நாங்கள் ஒரு இடத்துல பதிவு செய்ய முடியும்.